டிபிஎஸ்பி பற்றி முந்தைய 2 வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியை 4 முறை திருத்திருக்காங்க. ஸோ 4 முறையில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேவா? ஸோ இதன் மூலமாக என்னென்ன திருத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 விதிகளை புதுசாக சேர்த்துருக்காங்க. ஸோ 4 விதிகளை புதுசாக சேர்த்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 39F. ஓகேவா? ஸோ 39ல் F இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஊட்டச்சத்து, தடுப்பூசி போடுறது, ஸோ இது மாதிரி வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 39F சொல்லுது. 39A அடுத்தது ஆர்டிக்கல் 39A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகேவா? ஸோ வந்து சமநீதி, சம சட்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா வந்து 39A சொல்லுது. அடுத்ததாக 43ல் ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், கம்பெனி நிர்வாகத்தில் வந்து தொழிலாளர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக 48ல் வந்து ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்ட் வைல்ட் லைன் ஃபாரஸ்ட், அதாவது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் இந்த 4 திருத்தங்களை வந்து பார்த்துருக்கோம். 39F, 39A, 43A, 48A. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக திருத்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978 கீழே. ஸோ 76 பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? இது வந்து 44வது சட்ட திருத்தம் 42nd CAA அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஸோ இதன் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 38 மட்டும் திருத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 38 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி இன் இன்கம், ஸ்டேட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வேறுபாடுகளை வந்து களையணும். இன்இக்வாலிட்டியில் வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அண்டு இன்கம்லேயும் சரி, ஸ்டேட்டஸ்லேயும் சரி, ஃபெசிலிட்டிஸ்லேயும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் சரி, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 38. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஓகேவா? ஸோ 2002. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 45ல் ஏற்கனவே கம்பல்சரி எஜுகேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாற்றுறாங்க. அது வந்து என்ன மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 0 to 6 வரைக்கும் இருந்தது சைல்ட்ஹுட் எஜுகேஷன் வந்து, அதாவது சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அன்டில் 6 ஏஜ் வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு உரிமையாகவே மாற்றுறாங்க. ஸோ இது வந்து திருத்துறாங்க. ஓகேவா? புதுசாக வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க 6 to 12 வரைக்கும் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 21A ஆர்டிக்கல் 21A. ஓகேவா? ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமானது பார்த்துருப்போம். அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 97வது சட்ட திருத்தம் 2011. ஓகேவா? ஸோ 2011. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 43A வந்து 43Bயை வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க மேம்பாடு, அதாவது கூட்டுறவு சங்கம் மேம்பாடை வந்து இதெல்லாம் வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி ஃபார்மேஷன், அதாவது மக்கள் வந்து தாமாகவே வந்து முன்வரணும். அட்டானமஸ், அதாவது அரசியல் நிர்வாக தலையீடின்றி தாமாகவே வந்து இயங்கணும். டெமோக்ராட்டிக், மக்கள் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது சங்கங்களுடைய மேம்பாடு. ஓகேவா? ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், தொழில்தன்மை அதாவது பாதுகாப்பாக இருக்கணும், தொழில்தன்மை மிக்கதாக இருக்கணும், திறன் மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கூட்டுறவு சங்க மேம்பாடு வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தோற்றுவிக்கும் போது டிபிஎஸ்பி பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில்